நம்மை நாமே பரிசோதித்துக் கொள்வது அல்லது சரி செய்து கொள்வது அவசியம். ஃபேன் கொஞ்சம் 2 பாயிண்ட்ல போட்டீங்கன்னா நல்லா இருக்கும். நம்மை நாமே பரிசோதித்து அல்லது சரி செய்து கொள்வது நலமா இருக்கும். ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. ஆனா இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில பரிசோதனைன்னு ஒண்ணு கிடையாது. என்ன இல்ல? பரிசோதனைன்ற ஒரு வேர்டு இல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பரிசோதனைங்கிற வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில மிகவும் அவசியம். எத்தனை பேர் நம்புறீங்க? வாசிக்கலாம். ஆமென். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 28வது வசனம் வாசிங்க. எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். அல்லேலூயா. கவனிங்க, எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்து, எதுலெல்லாம் சோதிக்கணும் அப்படின்னு நீங்க கவனிக்கணும். சோதித்துனா என்னங்க? கவனிக்கணும். என்ன இவ்வளவு சைலண்ட் இன்னைக்கு? சோதித்துனா என்ன மீனிங்? புரியல. செக் பண்ணிக்கிறது, அப்புறம் டெஸ்ட் பண்ணிக்கிறது, அப்புறம் அனலைஸ் பண்ணிக்கிறது, அப்புறம் நாம் சரியாக வாழ்கிறோமா, கிறிஸ்தவ வாழ்க்கை சரியாக வாழ்கிறோமா அப்படிங்கிறது புரிந்து கொள்வது. நம்மை நாமே, இங்கிலீஷ்ல என்ன பிள்ளை எழுதிருக்கு படி. எடுக்கு தெரியல. நீ உன் பர்சனல் லைஃப்ல எக்ஸாம் வச்சுக்கோ. உனக்கு நீயே எக்ஸாம் வச்சுக்கோ. சொல்லு. கேட்கல. ஏதோ பாரம்பரிய சபையில உட்கார்ந்து இருக்கிற மாதிரி உட்கார்ந்து இருக்கிறீங்களா? உனக்கு நீயே எக்ஸாம் வச்சுக்கோ. அந்த எக்ஸாம்ல நீ பாஸ் பண்ணிட்டா இந்த பந்தியில உட்கார். அந்த எக்ஸாம்ல ஆமா. ஒருவேளை நீ பாஸ் பண்ணல, இந்த பந்தியில் என்ன பண்ணாத, உட்காராது. அப்ப எனக்கு நான் வச்சுக்கிற எக்ஸாம் என்ன? எனக்கு நானே வச்சுக்கிற எக்ஸாம் என்ன? அதுல ஸ்தோத்திரம் 24, 25 வசனங்களை வாசிங்க. நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமா இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். புதிய உடன்படிக்கை பானம் பண்ணும் போதெல்லாம். ஆமென். ஆண்டவர் 2 முறை ஒரு வார்த்தையை சொன்னாரு. நீ புசிக்கும் போது, நீ பானம் பண்ணும் போது என்னை நினைவு கூறும்படி செய்யுங்கள். ராபோஜனங்கிறது நினைவு கூறும்படியான ஆராதனை. எதை நினைவு கூறுகிறாய்? ஆண்டவர் நமக்காக சிந்திய மரணம், ரத்தத்தையும், நமக்காக பிற்கப்பட்ட அவருடைய சரீரமாகிய அப்பத்தையும் நினைவு கூறுகிற ஒரு ஆராதனை. அப்படியானால் நினைவு என்றால் இங்கே நினைக்கிறோம், ஒரு நாள் அவரோடு நிஜத்தில் வாழ போகிறோம். ஆமென். ஒரு பழைய பாட்டு இருக்கு தெரியுமா? இன்று நாங்கள் விசுவாசத்தால் ஆராதிக்கின்றோம், அன்று உந்தன் முகம் கண்டு ஆராதிப்போமே. பழைய பாட்டு. அதை பாடும் போதெல்லாம் நான் பூரிச்சு போயிடுவேன், கண்ணில் தண்ணி வரும் எனக்கு. இப்பெல்லாம் அந்த மாதிரி பாடல் எழுதுறதுக்கே ஆள் கிடையாது. ஸ்தோத்திரம். இன்னைக்கு நாங்க விசுவாசத்துல ஆராதிக்கிறோம். தெய்வமே சபைக்கு வந்து நாங்க ஏதோ தேவன் இருக்கிறதா நாங்க விசுவாசித்து நம்பி ஆராதிக்கிறோம். ஆனால் ஒரு நாள் அவரை முகமுகமாய் தரிசிப்போம். அல்லேலூயா. தேவன் இருக்கார், நம்புறீங்களா? அவரை நாங்கள் முகமுகமாய் தரிசித்து ஆராதிக்கும்படியான நேரம் இருக்கிறது. அவர் மேல் நாங்கள் பூர்ண நம்பிக்கை வைத்து ஆராதிக்கிற நேரம் இருக்கிறது. எனவே ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த எக்ஸாம்ல, எந்த எக்ஸாம்ல? உங்களுக்கு நீங்களே வச்சுக்கிற எக்ஸாம்ல. சொல்லுங்க. நீங்களே வச்சுக்கிற எக்ஸாம்ல பாஸ் ஆயிட்டீங்கன்னா ராபோஜனம் எடுங்க. அல்லேலூயா.
அந்த எக்ஸாம் எப்படி வைக்கணும் வாசிங்க. 31வது வசனத்தை வாசிங்க. உங்களுக்கு நீங்களே கேள்வி கேளுங்க. இங்கிலீஷ்ல அதாவது உனக்கு யாரும் ஜட்ஜ் இல்ல, உனக்கு நீதான் ஜட்ஜ். வசனம் ரொம்ப அழகா சொல்லுது, நம்மை நாமே நிதானித்து. உனக்கு நீயே ஜட்ஜாரு, உனக்கு நீயே டீச்சர் ஆயிரு, உனக்கு நீயே வாத்தியார் ஆயிரு, உனக்கு நீயே கேள்வி கேளு, உனக்கு நீயே பதிலும் சொல்லு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம தீபா அல்லேலூயாவே சொல்ல மாட்டேங்கிறால. அல்லேலூயா. அப்ப உனக்கு நீயே ஆமென் சொல்லு. ஆமென். ஆண்டவர் சொல்றாரு, உங்களை நீங்க சரி செய்து கொள்ளாமல், உங்களுக்கு நீங்க எக்ஸாம் வச்சுக்காம, உங்களை நீங்க கேள்வி கேட்காம பந்தியில உட்கார கூடாது. அல்லேலூயா. நிறைய பேர் கேள்வி கேட்கறது இல்ல. நீங்க ஜெபம் பண்ணீங்களா? நீங்க என்ன கேள்வி கேட்டீங்களா? உங்களை நீங்களே பார்த்து நான் இன்றைக்கு ஜெபித்தேனா கேட்டீங்களா? கேட்டீங்களா? ஏன்னா ஜெபம் பண்ணாதானே கேட்கறதுக்கு. நம்ம என்ன பண்றோம், ஜெபிக்கிறவங்களுக்கு ஜெபம் பண்ணாதவங்க, இன்றைக்கு நான் வேதம் வாசித்தேனா கேட்டீங்களா? கேட்டீங்களா? ஏன்னா பைபிள் எங்க இருக்குன்னு தெரியல. இதெல்லாம் நம்ம தேவன் கிட்ட நம்ம அனலைஸ் பண்ண மாட்டோம். எனக்கு அதை கொடுக்கல, இதை கொடுக்கல, லொட்டு கொடுக்கல, லொசு கொடுக்கல, நான் சர்ச்சுக்கு போனேன், நான் அது என்னத்தை கண்டேன், எந்த நன்மையை கண்டேன், கடவுள் கொடுக்கல, இதெல்லாம் சொல்றோமே. அவருடைய வாழ்க்கையில் அவர் கொடுக்கிற நன்மைகளை, அவர் கொடுக்கிற ஆசீர்வாதங்களை, அவர் கொடுக்கிற மேன்மைகளை வைத்து நான் இன்று வேதம் வாசித்தேனா, நான் இன்று ஜெபித்தேனா, தேவன் கொடுத்த எல்லாவற்றிற்கும் இன்றைக்கு நான் நன்றி சொன்னேனா? அல்லேலூயா, ஆமென். உங்களை நீங்களே சோதிக்க வேண்டும், உங்கள் தனிப்பட்ட வாழ்வை. இரண்டாவது ஒரு காரியத்தை வாசிங்க. ஸ்தோத்திரம். இரண்டாவது, உங்க வாழ்க்கையில ஒரு காரியம் உண்டு, நம்மை நாமே சோதித்துக் கொள்வதற்கு. ஆமென், ஸ்தோத்திரம். அது என்ன காரியம்? வாசிக்கலாம். ஆமென். 1 கொரிந்தியர் 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 5வது வசனம் வாசிங்க. நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ என்று உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள். பரிசுத்து பாருங்கள், இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார் என்று உங்களை நீங்களே அறியீர்களா? ஆண்டு சொல்றாரு, இந்த எக்ஸாம் இருக்கு பாருங்க, கவனிங்க. இந்த எக்ஸாம் இருக்கு பாருங்க, இந்த எக்ஸாம்ல நீங்க கேட்க வேண்டியது என்னன்னா, எனக்கு விசுவாசம் இருக்கிறதா? எனக்கு என்ன இருக்கு? எனக்குள்ள இயேசு கிறிஸ்து இருக்கிறாரா? அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசம் இருக்கு? விசுவாசம் இருக்கா? ஆமென் சொல்றீங்க, கைய காணுமே. இருக்கு, ஆனா இல்லன்ற மாதிரி இருக்கு. விசுவாசம் இருக்கு, ஆனா சர்ச்சில் உட்கார்ந்துக்கிற வரைக்கும் ஆமென் அல்லேலூயா தோத்திரம், அதெல்லாம் எங்க எங்க? சர்ச்சுக்குள்ள உட்கார்ந்துக்கிற வரைக்கும். சர்ச்சை விட்டு வெளியே போயிட்டா ஐயோ அம்மம்மா அப்பப்பா வயிறு எரியுது. சர்ச்சை விட்டு வெளியே போயிட்டா. சர்ச்சில் உட்கார்ந்துருந்தா சத்தமா தான் சொல்லுவேன். அப்புறம் 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 இதெல்லாம் சர்ச்சுக்குள்ள. இதெல்லாம் என்ன? சத்தமா சொல்லுங்க, இதெல்லாம் எங்க? சர்ச்சை விட்டு வெளியே போயிட்டா ஐயோயோயம்மா ஐயோயோயப்பா. ஏன்னா நம்முடைய விசுவாசம் தான். எப்பொழுதும் கர்த்தரை துதியுங்கள், அவர் எப்பொழுதும் நல்லவராக இருக்கிறார். அவர் நல்லவரா இருக்கிறபடியால் அவர் உங்களுக்குள் இருக்க விரும்புகிறார். எனவே அவர் உங்களுக்குள்ள இருக்கிறாரான்னு சோதிச்சு பாருங்க. மொபைல்ல சார்ஜ் இறங்காம பாத்துக்குவோம். மொபைல்ல எத்தனை பாயிண்ட் இறங்கக்கூடாது? ஒரு பாயிண்ட் இறங்காம பாத்துக்குவோம். உடனே சார்ஜ் ஏத்தி என் சார்ஜர் எங்க, என் சார்ஜரை ஏன் போட்டீங்க, என் சார்ஜரை யூஸ் பண்றதுக்கு யாருக்கும் ரைட்ஸ் கிடையாது, என் சார்ஜரை யாருன்னா எடுத்துட்டீங்கன்னா வீடு 2 ஆயிடும், 3 ஆயிடும், 4 ஆயிடும், மொத்த பிசாசம் வரும். அதுவும் லாஸ்ட் பாயிண்ட்ல ரெட் காமிச்சிருச்சுன்னா ஐயோ
புருஷ செத்த மாதிரி ஆயிடும், பொண்டாட்டி செத்த மாதிரி ஒரு ஃபீலிங் ஆயிடும், அவ்வளோ டென்ஷன். ஆனா இதையெல்லாம் சோதிக்கிறிய, உனக்குள்ள ஏசு இருக்காரா? உனக்குள்ள நீ ரீசார்ஜ் பண்ணியா? உனக்குள்ள சார்ஜ் ஏத்துனியா? பைபிள் படிச்சாதான் சார்ஜ் ஏறும். ஆமேனா? ஆமேனா? ஜெபம் பண்ணாதான் சார்ஜ் ஏறும், பாட்டு பாடினாதான் சார்ஜ் ஏறும். நமக்குள்ள சார்ஜ் ஏத்தி இருக்கிறோமா? பாட்டும் பாடல, ஜெபமும் பண்ணல, பைபிளும் ஏத்தல, சார்ஜ் இல்லாத போனு சுவிட்ச் ஆஃப் ஆகும், அப்புறம் பொசுக்குன்னு இருக்கும். அப்புறம் நம்மளும் சில நேரத்துல சார்ஜ் ஏத்தாம என்ன ஆயிட்டு இருக்கிறோம்? ஆப் ஆயிட்டு இருக்கிறோம். சொல்லுங்க. அப்போ உங்களுக்குள் விசுவாசம் இருக்கிறதா? உங்களுக்குள் இயேசு இருக்காரா? ஆமென். அவர் உனக்குள் வாசமா இருக்கிறாரா என்று இரண்டாவது, முதலாவது சோதித்து உங்களை நீங்களே சோதித்து பாருங்கள். இரண்டாவது, உங்களுக்குள் இயேசு இருக்கிறாரா என்று சோதித்து பாருங்கள். மூன்றாவது ஒரு சோதனையை பற்றி நான் சொல்லுகிறேன், கவனியுங்கள். சங்கீதம் 139 அதிகாரம் 23வது வசனம். சங்கீதம் 139 அதிகாரம் 23வது வசனம். ஆமென். ரொம்ப அழகா இருக்கு பாருங்க. மீண்டும் ஒரு முறை அந்த வசனத்தை 139 அதிகாரத்துல, ஆமென், ஸ்தோத்திரம், 23வது வசனம் வாசிங்க. தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து. ஆமென் சொல்லுங்களேன். நான் சோதிக்கிறேன். என்னத்தை சோதிக்கிறேன்? ஆண்டவர் சிந்தனையை சோதிக்கிறார். எங்க சிந்தனையில என்ன இருக்குதுன்னு தெரியல. சில பேருடைய சிந்தனையில கர்த்தருக்கு அல்லேலூயா எல்லாம் சுயம்தான், வாயை திறந்தா சுயநலம் தான். நேத்து எனக்கு ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? 7 ஃபேமிலி வரல. எத்தனை ஃபேமிலி? முக்கியமா இருக்கிற 7 ஃபேமிலி வரல, மீதி 4 ஃபேமிலி. எனக்கு பிசாசு வேலை செய்யுதுன்னு எப்படி தெரியுமா கண்டுபிடிச்சேன்? இவங்க சொன்ன எல்லாம் ஒரே ஒரு வார்த்தை. ஒருத்தர் இவங்க 7 பேரும் ஒருத்தர் பேசிக்காதவங்க, ஒருத்தர் பேசிக்காத ஆளுங்க. இவங்க சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, பயங்கரமா உடம்பு சரியில்ல, காய்ச்சல், ஐ ஃபீவர், எல்லாம் சொன்னது ஒண்ணுதான். 7 ஃபேமிலி. அதுல 4 ஃபேமிலி சொன்ன வார்த்தை தெரியுமா? லூஸ் மோஷன், முடியல. நான் இப்ப புரிஞ்சுக்கங்க இங்க எவ்வளவு பெரிய பொய் பேசியிருப்பாங்க. யாருன்னா ஒருத்தர் சொல்லிதான் என்ன பண்ணிருப்பேன்? சத்தியமா நம்பியிருப்பேன், உண்மையா நம்பியிருப்பேன். பிசாசு இவங்க வராதவங்க எல்லாம் யார் தெரியுமா? புருஷன் முண்டாட்டி எவி சண்டை போடுற இவங்க வராதவங்க எல்லாம். கொஞ்சம் வந்தவங்க எல்லாம் சண்டை போடாதவங்க, கொஞ்சம் கரெக்டா வந்தாங்க பாருங்க, அவங்க எல்லாம் சண்டை போடாதவங்க. ஆனா இந்த வராத 10 ஃபேமிலி இருக்காங்கல்ல நம்ம சபைக்கு, இந்த ஃபேமிலி மீட்டிங்க்கு, இவங்க வீட்டுல ஓயாத சண்டை இருக்கும். ஏன்னா அங்க சாத்தான் குடியிருக்கிறான், அங்க ஜபம் இல்லை. இந்த ஆண்டு கேட்கிற அந்த வசனத்துல, உங்களை நீங்களே சோதித்து பாருங்க, உங்க சிந்தனையில என்ன இருக்குன்னு. மொபைல் வச்சிருக்கீங்களா? மொபைலோட சிந்தனையில என்னெல்லாம் இருக்கு? வாட்ஸ்அப், ப்ளூடூத், பேஸ்புக். அப்ப அதை எடுத்தோடனே நீங்க என்ன பாக்குறீங்க? அது சிந்தனை என்ன இருக்கோ அதை எடுத்து பாக்குறீங்களா? நாம என்ன அது என்ன பாருங்க, நம்ம என்ன யோசிக்கிறோமோ அது வருதுங்க. நான் ஒரு நாள் கேசவனுடைய ஃப்ரெண்டை பார்த்துட்டு வந்து நாட்டமில்ல, அவன் ஃபேஸ்புக்கோட ஐடி எனக்கு ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் வருது, நீ ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் கொடுக்க விரும்புறீங்களா? நான் யாரை பார்க்கணும்? அவங்க அதோடைய சிந்தனை பாருங்க. நான் ஒரு செப்பல் தேடுறேன்னா அந்த செப்பல் என் சிந்தனைக்கு அதுல வருதுங்க. மீசோன்னு ஒண்ணு இருக்கு பாருங்க, நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது அங்க வந்து நிற்கும். எதை தேடுறீங்களோ சிந்தனை வந்து அப்படி நிற்கும். தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்றாரு, ஒரு சிந்தனையில் எது இருக்கிறதோ அதை சோதிக்க தேவன் வருவார். முதலாவது சோதனை நம்மை நாமே, இரண்டாவது சோதனை நமக்குள் இயேசு இருக்கிறாரா, மூன்றாவது சோதனை நம் சிந்தனையில் என்ன இருக்கிறது. வீட்டுல நம்மள திட்டாங்க தெரியுமா? உன் மூளையில என்ன களிமண்ணா இருக்குது கேட்டிருக்காங்களா? உன் மூளையில களிமண்ணா இருக்குது, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. தெரியல, கொஞ்சம் செக் பண்ண வேண்டிய இருக்கு. அல்லேலூயா. களிமண்ணா இருக்கு, நிறைய பேர் களிமண் இருக்கு போல. ஏன்னா சிந்திக்கிறதே கிடையாது. எதை ஆண்டருக்கு கொடு, எந்த நேரத்தை கொடுக்கணும், எப்படி வாழணும், அந்த சிந்தனை உங்களுக்குள்ள வந்துச்சுன்னா நீங்க பெஸ்ட் ஆயிடுவீங்க. தூய சிந்தனை உள்ள வந்துச்சுன்னா நீங்க பெஸ்ட் ஆயிடுவீங்க.
பரிசுத்த சிந்தனை உள்ள வந்துச்சுன்னா பெஸ்ட் ஆயிடுவீங்க. உண்மையான சிந்தனை உள்ள வந்துச்சுன்னா பெஸ்ட் ஆயிடுவீங்க. ஆமென்னு சொல்லுங்களேன். நீங்க ரொம்ப பெஸ்டா இருக்க விரும்ப நல்ல சிந்தனைகளை உள்ள வைங்க. அல்லேலூயா. கடைசியா நேரம் ஆயிடுச்சு இன்னைக்கு. ஸ்தோத்திரம். அடுத்த வாரம் இருந்து 7:30 மணிக்கு ஜெபம். ஏன்னா பாப்பாவுடைய ஸ்கூல் லேட்டா முடியறதுனால. மல்கியாவின் புஸ்தகம். புதிய ஏற்பாட்டுல பழைய ஏற்பாட்டுல கடைசி புஸ்தகம் மல்கியா 3ஆம் அதிகாரம் 8, 9, 10 வசனங்களை வாசிங்கவே. மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள். எதிலே உம்மை வஞ்சித்தோம் என்கிறீர்கள்? தசமபாகத்திலும் காணிக்கையிலும் தானே. நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள், ஜனத்தாராகிய நீங்கள் எல்லாரும் என்னை வஞ்சித்தீர்கள். என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டக சாலையிலே கொண்டு வாருங்கள். வானத்தின் பனகலிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க மாட்டேனோ என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். பணத்துல. ஆமென். முதலாவது நம்மை நாமே, இரண்டாவது நமக்குள் இயேசு இருக்கிறாரா, மூன்றாவது நம்முடைய சிந்தனையில் என்ன நிறைந்திருக்கிறது, நான்காவது நீங்கள் சோதிக்க வேண்டிய ஒரு விஷயம், நான் கர்த்தருக்கு உண்மையாய் தசம பாகம் காணிக்கை தருகிறேனா? அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. என்னுடைய வருமானத்துல கவனிக்கணும் கவனிக்கணும் கவனிக்கணும். இந்த பிரசங்கம் சாத்தா மண்ணில ஏத்த விட மாட்டான். என்னுடைய வருமானத்துல நான் உண்மையா தசம்பாகம் காணிக்க கொடுக்கிறேனா? நிச்சயமாகவே என் பணம் சரியாக தேவனுக்கு போகிறதா? சில நேரத்துல நமக்கு வேலை இல்லைல்ல, இருக்கா இல்லையா? சத்தமா தான் சொல்லுங்களேன். ஆமென். இப்ப வேலை இல்லாத நேரத்துல பண கஷ்டம் வருது இல்ல? ஏன் பண கஷ்டம் தெரியுமா? நான் சரியா தசம்பாகம் கொடுக்கல. எனக்கு ஏன் வேலை இல்லைன்னா, எனக்கு சரியா நான் என்ன பண்ணல, தசம்பாகம் காணிக்க கொடுக்கல. ஏன் எனக்கு போராட்டம் வருது? நான் சரியா அப்ப நம்ம வீட்டுல பேசிக்கிற விஷயம் பணம் அடுத்த மாசம் சேர்த்து கொடுத்துருவோம். சொல்லுங்க. ஆமா, அடுத்த வாரம் சேர்த்து கொடுத்துருவோம், அடுத்த வாரம் சேர்த்து கொடுத்துருவோம். இல்ல நான் கொடுக்கலான்னு வச்சிருக்கேன், எனக்கு கொடுக்கறதுக்கு தெரியும், அதை நீ சொல்லாத. இதெல்லாம் நீங்க பேசிருக்கீங்களா? கண்டிப்பா பேசிருப்பீங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமா, எனக்கு எப்போ கொடுக்கணும்னு தெரியும், அதை பத்தி நீ பேச வேண்டிய அவசியம் இல்லை. பணம் உன் வாழ்க்கையில தீராது, குறையாது, அப்படியெல்லாம் நீங்க நினைக்கிறீங்க. ஆனா என்னைக்கு கர்த்தருக்கு ஆலயத்துக்கு கொண்டு வந்து கொடுக்குறீங்களோ அன்னைக்கு குறையாது. உங்க வீட்டுக்கு வரும்போது தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெறணும், ஊழியக்காரன் வரும்போது ஆசீர்வாதத்தை கொடுக்கும் நீங்க விரும்பினா ஆலயத்தில் ஆகாரம் இருக்கணும். ஆலயத்துல நிறைய, ஏன்னா ஆலயத்துக்கு நிறைய பேர் வராங்க. கரெக்டா நான் சொல்றது? அந்த ஆலயத்தில் ஆகாரம் இருக்க வேண்டுமானால் உங்கள் பணம் கர்த்தருக்கு உண்மையாய் செலவழிக்கப்பட வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நான் கொஞ்சம் சீக்கிரமா நான் ஃபைனான்ஸ் அப்படின்னு ஒரு கிளாஸ் எடுக்கலாம்னு நினைச்சிட்டுக்கிறேன். நம்முடைய ஒவ்வொரு சபையிலையும் இருக்கிற குடும்பங்களை வச்சு ஃபைனான்ஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு தலைப்புல ஒரு கிளாஸ் எடுக்கணும்னு எனக்கு ஒரு ஐடியா இருக்கு. ஸ்தோத்திரம். எப்படி பணத்தை கையாள்வது, எப்படி பணத்தை கையாள கற்றுக்கொள்வது அப்படின்னு ஒரு கிளாஸ் எடுக்கணும்னு எனக்கு ஒரு ஐடியா இருக்கு. நீங்க நமக்கு எல்லாம் கையாளுவோம். கரெக்டா சீட் கட்டுறோமா? லோன் கட்டுறோமா? வீட்டு வாடகை கட்டுறோமா? பெட்ரோல் போடுறோமா? என்ன அப்படி பாக்குறீங்களா? நெக அடமானம் சேர்ந்தா அதுக்கு வட்டி கட்டுறோமா? ஆமா. ஆனா தசம்பாகம் மட்டும் கொடுக்க மாட்டோம். ஏன்னா பணம். சொல்லுங்க. ஆமா, நீ விதைக்காமல் அறுக்க. அல்லேலூயா. விதைக்காமல் அறுக்க. ஒருவேளை விதைக்காம அறுக்கணும்னு நினைச்சா நீ தோத்துருவ. ஒருவேளை நீ இங்க கொடுக்கலன்னா வேற எங்கேயாச்சும் கர்த்தர் உன்னை கொடுக்க வைப்பார். நல்லா புரிஞ்சுக்கங்க. ஒருவேளை இங்க கொடுக்கலன்னா வேற எங்கேயாச்சும், அதாவது எப்படின்னா தேவையில்லாத செலவு அந்த மாசம் வரும். நீங்களே நினைச்சிருக்க மாட்டீங்க.
நீங்க யோசிச்சிருக்கவே மாட்டீங்க. திடீர்னு ஒரு ஹாஸ்பிட்டல் செலவு. நம்முடைய சபையில பிரதர் ரகுபதி இருக்காரு, அவரு யூடியூப்ல ஓடணும்னு நினைக்கிறார். அவரும் கேட்கிறாரு மெசேஜ். அவர் ஒரு நாள் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார், பாஸ்டர் பிரைஸ் லார்ட். சொல்லுங்க பிரதர். சாரிங்க பாஸ்டர்னாரு. நான் சொன்னேன், ஏன் சாரி கேட்குறீங்க அப்படின்னு கேட்டேன். அவரு ஆரம்ப ஸ்டேஜ், இப்ப அவர் நிறையவே தசமம் கொடுக்குறாரு. ஆரம்பத்துல 3000 ரூபாய் கொடுப்பாரு மாசம் கம்பல்சரி. இது நான் சொல்றது ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி. கம்பல்சரி ஒரு 3000 ரூபாய் தசமம் கொடுப்பார், மாசம் மாசம் கொடுத்துருவார். இப்போ திடீர்னு ஒரு மாசம் தசமம் கொடுக்கல. நான் தசமம் கொடுக்காதவங்களை பத்தி கேட்க மாட்டேன், ஏன் நீங்க தசமம் கொடுக்கலன்னு பிரசங்கம் பண்ணுவேன், அவ்வளவுதான். அவர் சொன்னாரு, பாஸ்டர் தசமம் எடுத்து வச்ச அன்னைக்கு பையனுக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு பாஸ்டர். பையனுக்கு உடம்பு சரியில்லாம போன உடனே நான் ஏற்கனவே போன வாரமே தசமம் கொடுத்துருக்கணும் எடுத்து வச்சேன். அடுத்த வாரம் கொடுத்துக்கலான்னு விட்டேன். சொல்லுங்க, அடுத்த வாரம் கொடுத்துக்கலான்னு விட்ட உடனே அந்த வாரம் ஃபுல்லா வேலை இல்லை எனக்கு. வீட்டுல 3000 ரூபாய் இருக்கு. என்ன காசு அது? தசம்பம். அன்னைக்கு சரியா பையனுக்கு உடம்பு சரியில்லை. சனிக்கிழமை சாயந்தரம் பையனுக்கு உடம்பு சரியில்லை. காலைல சர்ச்ல கொண்டு போய் தசமம் கொடுக்கணும். இருக்கிறதே 3000 ரூபாய் தான். ஒரு வாரமா மனசுல நினைச்சிட்டே இருக்கிறேன், தசமத்தை கொண்டு போய் சர்ச்சில் கொடுத்துடணும்னு நினைக்கிறேன். அப்புறம் நான் தவிர்த்துட்டேன். இல்ல உங்களுக்கு போன்லயாச்சும் போட்டுன்னு நினைச்சா முடியல என்னால. சாயந்தரம் ஹாஸ்பிட்டலுக்கு போனேன், பையனை தூக்கிட்டு கரெக்டா 3000 ரூபாய் டாக்டர் பில் பண்ணாரு. எவ்வளோ? அப்ப முடிச்சுட்டு வரும்போது நான் கேட்டேன் ஆண்டவர் கிட்ட, மனசுக்குள்ள கார்ல வரும்போது கேட்டேன், ஆண்டவரே ஏன் இந்த 3000 செலவாச்சு, எனக்கு காரணமே இல்லாம செலவாச்சுன்னு கேட்க, போன வாரமே தசமம் கொடுத்துருந்தா இந்த வாரம் செலவாயிருக்காது இல்ல அப்படின்னு ஆவியானவர் சொல்ற மாதிரி உணர்ந்தேன். அல்லேலூயா. அதுல இருந்து நான் உண்மையா தசமம் கொடுக்க ஆரம்பிச்சேன் அப்படின்னாரு. ஆமென்னு சொல்லுங்களேன். உங்கள் வருமானம் சரியாக கையாளப்பட வேண்டுமானால், அதுல 10வது வசனம் வாசிங்க. போதும். என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி, ஆலயத்துல ஊழியக்காரர் உங்களுக்காக ஜெபிக்க இருக்கிறார். கரெக்டா நான் சொல்றது? உங்க ஊழியக்காரர் உங்களுக்காக ஜெபிக்க காத்திருக்கிறார். அப்ப ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி, ஊழியக்காரர் நல்ல சாப்பிடும்படி, ஊழியக்காரம்மா நல்ல சாப்பிடும்படி, நல்ல சாப்பிட்டு உங்களுக்காக ஜெபிப்பதற்காக, உங்கள் ஆத்துமாக்களுக்கு உத்தரவாதம் பண்ணுவதற்காக, அவருக்கு ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசமங்களை கொண்டு போய் கொடுங்க. ஆனா நீங்க என்ன தெரியுமா செய்யறீங்க? 8வது வசனம் முதல் வார்த்தையை வாசிங்க. யார வஞ்சிக்கிறது? யாரு வஞ்சிக்கிறது? மனுஷன் யார வஞ்சிக்கிறான்? ஆண்டிக்கு எடுத்து கொடுங்க அந்த வசனத்தை. மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? அல்லேலூயா. நீ போய் ஆண்டவரை வஞ்சிக்கலாமா? பணத்தினால என்ன பண்ணக்கூடாது? சத்தமா சொல்லுங்க, வஞ்சிக்கவே கூடாது. ஆமென். ஒரு காலமும் பணத்தினால ஆண்டவரை, ஆமா, தேவன் வஞ்சிக்க நினைத்தாரானால் நாம் வாழவே முடியாது. அல்லேலூயா. கர்த்தருக்கு உண்மையா கொடுங்க. ஆலயத்துல உங்களுக்கு என்ன பணம், கடன் வாங்கி எல்லாம் கொடுக்காதீங்க, யாருக்கிட்டையும் வட்டிக்கு வாங்கி எல்லாம் கொடுக்காதீங்க. உங்களுக்கு என்ன வருமானம் வருதோ, நீங்க எனக்கு 500 ரூபாய் தாங்க வந்துச்சு, நான் 50 ரூபாய் ஆண்டவர் கொடுக்குறேங்க. எனக்கு 1000 ரூபாய் தாங்க வந்துச்சு, நான் 100 ரூபாய் கொடுக்குறேங்க. இல்லைங்க எனக்கு வெறும் 10 ரூபாய் தாங்க வந்துச்சு, அதுல 1 ரூபாய். எனக்கு தேவன் சொல்றது என்னன்னா, உண்மையா கொடுக்கறது தான் தசம்பாகம். நீ பணத்தில் உண்மையா இருக்கிறாயா என்று உங்களை நீங்களே சோதித்து பாருங்க. ஆமென். சபைக்கு வரீங்களா? எல்லாரும் சபைக்கு வரீங்கல்ல? சபைக்கு வரீங்கல்ல? உங்க பணத்துல நீங்க உண்மையா இருக்கீங்களா? ஆண்டவர் கொடுக்கிற பணத்துல நீங்க உண்மையா இருக்கீங்களா? 4 விதமான சோதனை. 1, நம்மை நாமே. 2வது, இயேசு நமக்குள் இருக்கிறாரா என்று விசுவாசத்தை. 3வது, சிந்தனையை. 4வது, பணத்தை. இந்த 4 விஷயத்தை சோதித்து பாருங்கள், நீங்கள் சுத்த பொன்னாக விளங்குவீர்கள். சோதிக்கப்பட்ட பின், ஆமென், நீங்க மின்னணும்னா இந்த 4 சோதனை வேணும். சோதனை, ஆமென், அதை செஞ்சிருவோம். 2வது, இயேசு கிறிஸ்து இருக்கிறாரான்னு கொஞ்சம் கஷ்டம் தான், அப்பப்போ நம்ம சரி பண்ணிக்கணும். 3வது, சிந்தனை நிறைய இருக்கும். சிந்தனை எதெல்லாம் இருக்கணுமோ அதை வச்சுக்கணும், எதெல்லாம் இருக்கக்கூடாதோ, தேவையில்லாதெல்லாம் போன்ல வச்சிருந்தா போன் என்ன ஆகும்? ஆயிட்டு ஹேங் ஆகும். தேவையில்லாதெல்லாம் உள்ளச்சுன்னா லைஃப் ஓடாது, சிந்தனை ஓடாது, ஹேங் ஆயிடுவீங்க, ஹாப் ஆயிடுவீங்க. கர்த்தருக்கு கடைசியா பணத்துல உண்மையா இருங்க. ஆமென். அல்லேலூயா. ஒரே ஒரு
ஒரே ரூபாவை கூட நீங்க ஏமாத்துட்டீங்கன்னா கர்த்தர் உங்களை ஆஸ்வதிக்க முடியாது. அதுவும் ஸ்பெஷலா சபைக்கு வர பிள்ளைகள் பண விஷயத்துல ரொம்ப உண்மையா இருங்க. ஆமென். மத்தவங்களுக்கு புத்தி சொல்லும் போது சொல்லுங்க, சரியா தசம்பாங்க கொடுங்க. உங்க கணவருக்கு புத்தி சொல்லுங்க. என்னம்மா சொல்றது உங்களுக்கு புரியுதா? உங்க பிள்ளைகளுக்கு புத்தி சொல்லுங்க, உங்க மனைவிக்கு புத்தி சொல்லுங்க. என்னப்பா, தசமகத்தை நம்ம சரியா கொடுக்கணும். அது கர்த்தருடைய பணம். அது யாருடைய பணம்? அதை நீங்கள் சரியாக கையாள கற்றுக்கொள்ளுங்க. ஜெபிக்கலாமா? ராபோஜனுக்கு ஆயத்தமாகலாமா?